ஓகே, இப்போ இந்த சம்ல வந்து அப்படி என்ன வந்து நம்ம கிராஃப்ல வந்து ரிலேட் பண்ண போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் ப்ரூவ் தட் ஃபங்க்ஷன் இஸ் 1-to-1 அண்ட் வி ஹவ் ப்ரூவ் தட் அண்ட் வி ஹவ் யூஸ்ட் திஸ் டெக்னிக் மெனி டைம்ஸ். But I think this is the first time we have used this technique to prove that a function is onto codomain la y னு ஒரு element and there exists a x in this domain and அந்த x எப்படி கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டேன் f of x equal to y. இதை இப்படி ப்ரூஃப் பண்ணா அதை எப்படி சார் நீங்க ontoன்னு சொல்றீங்க? y உடைய ப்ரீ இமேஜ் x அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். y வந்து கோடொமைன்ல இருக்கு டொமைன். அப்ப கோடொமைன்ல இருக்கிற எல்லா yக்கும் I can show the image, I can show the pre-image in domain அப்படின்னு சொல்ல வரேன். அப்போ எல்லா yக்கும் என்னால ப்ரீ இமேஜ் சொல்ல முடியும். ஸோ இது வந்து ontoன்னு சொல்லும் போது மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. onto இல்லை அப்படின்றதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. டெக்னிக்ல ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் எடுத்து அதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லைன்னு சொன்னாலே நம்மளுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. onto இல்லை, ontoன்னு சொல்றதுக்கு இதை ப்ரூஃப் பண்ணிக்கோங்க. ஆனா எப்பவுமே வந்து இத மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை பார்த்துட்டாலே நீங்க முடிவு பண்ணிடுங்க அது வந்து 1-to-1 ontoன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் while finding இது இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான். சரி, இதை நீங்க கிராஃப்ல என்ன சார் செய்ய போறீங்க? ஓகே, இப்போ கிராஃப்ல ஒரு விஷயத்த பார்க்கலாம். இப்போ -1 இமேஜ் என்னது பாரு. -1 இதான் டொமைன். இது வந்து இந்த லைன் வந்து டொமைன். நல்லா கவனிச்சுட்டு வா. இந்த லைன் வந்து கோடொமைன், இந்த லைன் வந்து கோடொமைன். ஓகே, இது 1-to-1 onto I explained all those things. இப்போ -1 இமேஜ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா -1 இமேஜ் வந்து 5. ஓகே, -1 இமேஜ் வந்து 5. அதாவது இன்னும் சொல்லணும்னா ஒரு ஏரோ டயக்ராம் போடலாம், அப்பதான் நம்ம மூளை ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம இப்படிதான் படிச்சோம். -1 is mapped with 5. So this is the function f. இப்போ அதே மாதிரியே இன்னும் வேற எதுக்காச்சும் கூட நம்ம இமேஜ் கண்டுபிடிச்சலாம். -3 இமேஜ் என்ன பாருங்க. -3 போய் அந்த கர்வ்ல ஹிட் பண்றீங்க அண்ட் இது வந்து 1 கூட போய் மேப் ஆகுது. -3 வந்து 1 கூட மேப் ஆகுது. -3 is mapped with 1. இன்னும் சொல்லணும்னா இந்த பாயிண்ட் வந்து -3,1ல இது இந்த பாயிண்ட் வந்து -3,1. லிசன் கேர்ஃபுல்லி. -3,1 அது -3,1. எஸ், கிராஃப்ல பாரு. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் -3,1. எஸ், ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் -3,1. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம்ல -1,5 -1,5 -1,5 இந்த இடத்துல இருக்கு -1,5. ஓகே, ஸோ திஸ் இஸ் -1,5. இந்த பாயிண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு தான் இது வந்து கிராஃப்ல காட்டுற கோஆர்டினேட் மாதிரி தெரியணும். ஆனா நீங்க ஆஃப்டர் லேர்னிங் தட் திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் நீங்க படிச்சதுக்கு அப்புறம் இது வந்து டொமைன், இதனுடைய இமேஜ் வந்து 1, இதனுடைய ப்ரீ இமேஜ் அப்படின்னு உங்களுடைய பார்வை இருக்கணும். -1 இமேஜ் வந்து 5, 5 ப்ரீ இமேஜ் வந்து -1 அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு புதுசா நம்ம இப்போ ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது அந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் என்ன வேலையை செய்யும்? f இன்வர்ஸ் அந்த வேலை என்ன செய்யும் அப்படின்னா 5 இங்க வந்துரும், 1 இங்க வந்துரும், -1 -3 இது கூட மேப் ஆகும், இது கூட மேப் ஆகும். அதாவது 5 ப்ரீ இமேஜ் வந்து -1, -3 ப்ரீ இமேஜ் வந்து 5 இமேஜ் வந்து 1 இருக்கணும், 1 இமேஜ் வந்து -3 இருக்கணும். அதான் -1 போட்டா 5 கிடைக்கணும், ஆனா இங்க 5 போட்டா -1 கிடைக்கும். அதுதான் நடக்கணும். அப்பனா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க -1,5 ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ இதனுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அதுக்கு கிராஃப் வரைஞ்சா அந்த கிராஃபுக்கு மேல 5,-1ன்ற பாயிண்ட் இருக்குமா? 5,-1. நான் அதையும் ப்ளோட் பண்ணிடுறேன். 5, 5,
கமா லிசன் கேர்ஃபுல்லி 5 கமா -1 ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதையும் மாத்திக்கிறேன். 1 கமா -3 போடுறேன். 1 கமா -3. ஓகே, 1 கமா -3, சாரி 1 கமா -3. ஓகேவா? ஸோ இதுக்கும் வெயிட் அ மினிட், லேபிள் தட், இதனுடைய செட்டிங்லேயும் வேல்யூ 1 லேபிள். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், சின்ற பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இது -1 இமேஜ் வந்து 5, -3 இமேஜ் வந்து 1. ஆனால் இங்கே வந்து 5 இமேஜ் வந்து -1, 1 இமேஜ் வந்து -3. அப்போனா இதனுடைய இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து இந்த 2 பாயிண்ட் வழியாக தானே போய் ஆகணும். அந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, x - 7 டிவைடட் பை 2. அதை நான் கிராஃப்ல ப்ளோட் பண்ணுறேன். x - 7 டிவைடட் பை 2, லிசன் கேர்ஃபுல்லி, x - 7 ஹோல் டிவைடட் பை 2. ஸோ நான் இப்போ ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன். அந்த கிராஃப் எப்படி இருக்கு பாருங்களேன். திஸ் ப்ராசஸ் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி 5 கமா -1 இருக்கு, இது 1 கமா -3 இருக்கு. ஆமாம், இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே இங்கே ஒரு பாயிண்ட் எடுங்களேன். இது வந்து 0 கமா 7, 0 கமா 7. அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இதனுடைய இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ல வந்து 7 கமா 0 இருக்கும். இதுல 0 கமா 7 இருக்கா, அப்போ அதுல 7 கமா 0 இருக்கும். பாருங்க, 7 கமா 0. ஓகே, இதே மாதிரி இதுல நீங்க எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்து பார்க்கலாம். வேற ஏதோ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இதை கண்டுபிடிக்க முடியுங்களா உங்களால? -2 கமா 3, -2 கமா 3, 3 கமா -2 இதுல இருக்கும் பாருங்களேன். 3 கமா -2 இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேல இருக்கு பாருங்க. ஸோ எல்லா பாயிண்ட்டுமே எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, அப்படியே தலைகீழ திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. அதாவது இமேஜ்லாம் ப்ரீ இமேஜுக்கு மாறிடுச்சு, ப்ரீ இமேஜ்லாம் இமேஜுக்கு மாறிடுச்சு, டொமைன்லாம் கோ டொமைனுக்கு மாறி இருக்கு, கோ டொமைன்லாம் டொமைனுக்கு மாறி இருக்கு. இதை மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ விஷயத்த நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். இதே மாதிரியே நீங்களும் வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷனை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு அதை 1 to 1 ப்ரூஃப் பண்ணுங்க, ஆன் டு ப்ரூஃப் பண்ணுங்க, அதுக்கு கிராஃப் பண்ணி நான் சொன்ன மாதிரியே தான் இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இப்போ நான் இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த இடத்துல வரைய போறேன். y = x அப்படின்னு ஒரு கோடை வரைகிறேன். y = x, திஸ் இஸ் த ஸ்ட்ரெயிட் லைன் y = x. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எது வழியா போகும்னா 1,1, 2,2, 3,3, 4,4 அது வழியா போகும். அதுதான் y = x. இந்த y = x பார்த்த உடனே ஏதோ ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லலாம், ஆனா ஃபங்க்ஷன் படிச்சவங்களுக்கு அது ஐடென்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு தோணும். இது வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன். இது y = xன்றது ஐடென்டி ஃபங்க்ஷன். இதுகிட்ட எந்த நம்பர் கொடுத்தாலும் அதே நம்பரே வரும். 1 கொடுத்தீங்கன்னா 1 இமேஜா வரும், 2 கொடுத்தா 2 இமேஜா வரும், 3 கொடுத்தா 3 இமேஜா வரும். இப்போ நான் என்ன சொல்ல வர போறேன் அப்படின்னா, இதனுடைய இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு பாருங்களேன். இதை வந்து ஒரு கண்ணாடி மாதிரி ஆக்கிக்கோங்க, இது வந்து ஒரு மிரர் மாதிரி ஆக்கிக்கோங்க. இந்த மிரர்ல இதனுடைய இமேஜ் வந்து அந்த பக்கம் விழற மாதிரி இருக்கு பாருங்களேன். ஸோ இப்படிதான் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கும் பாருங்க. இங்கேருந்து இது எவ்வளவு தூரத்துல இருக்கோ அதே தூரத்துல கீழே இங்க இருக்கும். ஓகேவா? ஆமா, இப்படிதான் மிரருடைய இமேஜ் இருக்கும். உங்களுடைய விஷன் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி தலைகீழ காட்டும். அதாவது -1,5 5,-1 மாத்தி காமிக்கும். -3,1 1,-3 காட்டும். அந்த இடத்துல மிரரா ஆக்ட் ஆகுறது யாரு அப்படின்னா y = xன்றது மிரரா ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இவ்வளோ விஷயத்த வந்து நம்ம இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை பத்தி தெரிஞ்சிருக்கோம். இன்னும் அடிஷ்னலாக நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை பத்தி, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வில் see the next video. Thank you.